அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எழுந்துள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை உடனடியாக பறிக்க வேண்டும். அதிமுகவின் எம்எல்ஏக்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பால் தலைமை அலுவலகத்தில் கூட்டம் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி தலையில் மிகப்பெரிய அளவில் காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாகவும் தற்பொழுது செய்திகள் நாம் உடனுக்குடன் பார்த்து வருகிறோம். கிட்டத்தட்ட ஜோசியத்தை நம்பிதான் முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களவை தேர்தலில் அதிமுகவின் முழுநேர பணிகளை செய்ததாக செய்திகள் வெளியானவுடன் அதனை மறுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி முன்வரவில்லை. தற்பொழுது அதிமுக தோல்வியடைந்தால் நிர்வாகிகள் தான் காரணம் என்று இதற்கு முன்பாக பேசியதன் காரணமாக ஜோசியத்தை நம்பி அதிமுகவின் தலைமையை வழிநடத்தினால் அதைவிட முட்டாள்தனம் வேறு ஒன்றுமே கிடையாது என்பதற்கேற்பதான் தற்பொழுது அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக போராட்டமும் முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக போராட்டமும் அதிமுகவின் தென் மாவட்ட எம்எல்ஏக்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களது அணியில் இணைந்தவர்கள் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய விஷயம், அதிமுகவில் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் உயிருடன் இருக்கும் வரை ஒரு பிரச்சனை தலைமை மீது குற்றம் சுமத்தப்பட்டதாக இதுவரை நாம் பார்த்தது கிடையாது. என்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றாரோ அன்னிலிருந்து தற்பொழுது வரை பல குளறுபடிகள், அதிமுகவின் தலைமையின் மீது நம்பிக்கை இல்லாதது, அதிமுகவின் தலைமை செயல்பாடு மிக மோசமாக இருப்பதாக பல விமர்சனங்களையும் நாம் பார்த்திருப்போம். ஏன் உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல், தற்பொழுது மக்களவை தேர்தலிலும் அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும் என்பது கருத்து கணிப்புகள் முடிவில் வாயிலாக நம்மால் பார்க்க முடிகிறது. உடனடியாக எடப்பாடி பழனிசாமியின் பதவியை பறிக்காமல் இருந்தால் நாங்கள் கூண்டோடு ஓபிஎஸ் அணியில் இணைவோம் என்று தென் மாவட்ட செயலாளர்களும் 14 எம்எல்ஏக்களும் கூறியுள்ள அறிவிப்பால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார். மேலும் அவர் மீது தாக்குதல் காரணமாக அவரது தலையில் காயம் ஏற்பட்டு தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகளால் நம்மால் பார்க்க முடிகிறது. எடப்பாடி பழனிசாமியின் பதவி பறிக்கப்பட வேண்டும் என்று அதிமுகவின் நிர்வாகிகளும் எம்எல்ஏக்களும் கூறுவது சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.